சண்டே ஸ்பெஷலாக பிராய்லர் கோழியில் சக்தி சுவை நிறைந்த மாதிரி குறைந்த செலவில் நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற மாதிரி. எப்படிங்க? குறைந்த செலவில் நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்களும் ஏழை எளிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவை உட்கொள்கிறது ஒரு சவாலான விஷயம். கிடைக்கிற கம்மியான பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு நேரத்தை வச்சுக்கிட்டு ஸோ அதை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய வாழ்வியலுக்கு கண்டுபிடிச்சதை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நீங்களும் உங்களது தேவைக்காக உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிடுறேன், இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காணொளி அல்ல. பிராய்லர் கோழியில் சமைச்சா இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. மற்றபடி நாட்டுக்கோழி இன்னும் மீன் அப்படின்னு இன்னும் வெவ்வேறு ரகங்கள் நல்லா இன்னும் உயர் ரகத்துக்கு போக முடிஞ்சாலும் போய்க்குங்க. ஓகேங்களா? இங்கே ப்ராக்டிக்கலாக எது சாத்தியமோ அதைத்தான் முதல்ல நம்ம கையில் எடுக்கணும். முதல்ல நம்ம கிடைக்கிறத வச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கணும், அப்புறம் பொருளாதாரத்தை பெருக்கணும், அப்புறம் படிப்படியாக நம்ம உயர் ரகத்துக்கு போகலாம். சரிங்களா? முதல்ல முள் மேலே விழுந்த சீலை மாதிரி முதல்ல சீலை கிளியாமல் எடுக்கணுங்கிற மாதிரி இப்போ கிடைக்கிறத வச்சு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான டிப்ஸு அதை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். 64 வயதுலேயும் பவுனம்மாவும் நம்ம கூட பல குரு வித்தைகளை செய்து உடல் உபாதைகளிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஊட்டச்சத்து உணவு தேவை. நம்மளும் வீட்டில் இருந்தே 365 நாளில் 6 பேக் வைக்கிற பாதை பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 25வது நாள் வருது. ஓகேங்களா? ஸோ இன்னும் 365 நாளில் 25 நாளை கழிச்சுக்குங்க. அத்தனை நாள் இன்னும் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இங்கேயே உங்கள் முன்னாடி காண்பிச்சிருக்கிறேன். வேறு லெவலில் 1.25 மணி நேரம் 50 நிமிஷம் 40 நிமிஷம்னு வேர்க்க வச்சுருக்கேன். ஸோ அதற்கான ஸ்டெமினாவெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறதுனால. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பிராய்லர் கோழி எடுத்ததுனால வந்ததுன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. எதை கிடைச்சாலும் நாங்கள் இந்த மாதிரி ஊட்டச்சத்தாக மாற்ற முடியும். நாட்டுக்கோழிலையும் சூப்பராக சமைக்க முடியும், மீன்லேயும் சமைக்க முடியும், வெஜிடேரியன்லேயும் சமைக்க முடியும். நான் எங்காவது பிராய்லர் கோழி சாப்பிட்டுட்டு தான் 6 பேக் வைக்க சொன்னேன்னு தவறாக புரிஞ்சுக்க கூடாது. அதையும் பயன்படுத்திக்க முடியும்னு சொல்ல வரேன். ஸோ புரிதல் தெளிவாக இருக்கணும். ஓகே? ஸோ இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்க்கறது ரிச் புரோட்டீன் பூஸ்டராக அசைவத்தில் குரு வைத்திய உணவே மருந்தாக சிக்கன் குழம்பு பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில். ஓகேங்களா? குரு வைத்திய அசைவ உணவே மருந்தாக இது குக்கரில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கிற மாதிரி, சக்தி சுவை நிறைந்த மாதிரி, பாதிப்பு தராத மாதிரி, குறிப்பாக கேஸ் ட்ரபிள் பிரச்சனை ஏற்றாத மாதிரி, சுகர் ஏற்றாத மாதிரி சிக்கன் பிரியாணி. ஓகேங்களா? தம் போட்டு செஞ்ச பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வறுவல். சரிங்களா? பெப்பர் போட்டு தனியாக குறுமிளகு மட்டும் வேறு லெவலில் தூக்கலாக போட்டு இந்த குழம்புல வெந்ததிலிருந்து எடுத்து இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி உப்பு போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது சொல்கிறேன், ஈரல் போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இதெல்லாம் தயாரிப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். புதிதாக யாராவது இந்த சாப்பிட்ற நிகழ்ச்சியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருந்தீங்கன்னா நான் ஏதோ சொல்லாதவன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் நம்மளோட பவுன் ஃபுட்ஸில் ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் எல்லா பக்கமும் நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவல்கிற பிளேலிஸ்ட்டில் இதோட முழு நீள காணொலிகள் 1 தாட்டி 2 தாட்டி இல்லை, வாரம் பயன்படுத்தியில் உங்களுக்கு முழுசாக போட்டிருக்கிறேன். இந்த வாரம் மட்டும்தான் டிப்ஸுங்களாக மட்டும் வச்சுருக்கோம். ஓகே? ஸோ இதெல்லாம் செய்முறை உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த வறுவலை எடுக்கிறோம். இதே குழம்புலையே கறி இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு வறுவல்? சரிங்களா? தெளிவாக தெரிஞ்சுங்க. குழம்புக்குள்ளே நம்ம பெப்பர் போட்டு 3 நாள் 4 நாள் சுண்டை வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம்னா அதை மாதிரி இந்த டேஸ்ட்டு இது இருக்காது. ஒன்று சுவை, இதில் வேறு சத்து வரணும். ஏன்னா இதில் நுண்ணுயிரிகளை உருவாக்கி 3 நாள் சுண்டை வச்சு சாப்பிட்ணும். இது மீறி போனால் இன்றைக்கோட முடிக்கணும், இல்லைன்னா நாளை காலையோடு முடிச்சிருவோம். ஸோ அதற்காக தனியாக எடுக்கிறோம். இதில் அதிகமாக நுண்ணுயிரிகளை வளர விடக்கூடாது. ஏன்னா இதில் அந்த கிரேவி கம்மியாக இருக்குது, ரிச் விட்டமின் சி கம்மியாக இருக்கிறனால இது தனி ஐட்டம். ஓகேங்களா? இதுக்குள்ளே ஈரல் 2 வர்ற மாதிரி எடுத்துருக்கோம். இது இல்லாமல் சிக்கன் சூப். சரிங்களா? என்னது இது? சிக்கன் சூப்பு. இந்த குழம்பு வைக்கவே பர்டிகுலராக சிக்கனை சுற்றி செஞ்சு கொழுப்போடு அந்த சிக்கன் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்போம். அந்த கொழுப்பு கரைஞ்சி இதில் இறங்கி நம்ம ஆட்டாங்கல் ஆட்டி எடுத்துகிட்டு வந்த தண்ணி, இந்த மிளகா கூட்டம் ஆட்டாங்கல் ஆட்டினது தான். அந்த தண்ணியில் எல்லாம் ஊற்றி கொதித்து 2 கொதி வரையில் மேலால் எடுத்த அந்த சிக்கன் குழம்பு அந்த கொழுப்பு கரைஞ்சி வந்ததோட கூட ஒரு 4 பீஸை போட்டிருக்கிறோம். இன்னி இதுக்குள்ளே உப்பு போடலை, வேறு எதுவுமே போடலை, அப்படியே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம சூப்பு குடிக்கணுமோ, இப்போ மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கேப்பில் குடிப்போம். இந்த சூப்பை மட்டும் தனியாக எடுத்து
ஒரு இரும்பு சட்டியில் நெய் விட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, கொஞ்சம் குருமிளகு போட்டு இந்த சூப்பையும் உள்ளே போட்டு இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பையும் போட்டு கலக்கி விட்டு ஒவ்வொரு டம்ளருக்கு இப்போ வந்து இது ஒரே நேரத்துக்கு தான் எடுத்துருக்குறோம். 2 பேர்த்துக்கு 2 டம்ளர் போதும். ஏன்னா சளியெல்லாம் இல்லை. சளி இருந்தால் 2 நாளைக்கு 3 நேரத்துக்கு குடிக்கிற மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டாங்கல் கழுவி எடுக்கையில் தண்ணி நிறைய எடுக்கணும். ஸோ இப்போ சூடு ஆறுது, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி சாப்பிட்றத பாருங்கள். இத்தனை நாள் செய்கிறத பார்த்தீங்க, இன்றைக்கி சாப்பிட்றத பாருங்கள். வழக்கம் போல் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு போதுமா? பரவாயில்ல, வறுவல் எடுத்து வைங்க அதுக்கு அவங்களுக்கெல்லாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சிக்கன் பிரியாணி. பலன்னு குக்கரில் செஞ்சாலும் சும்மா தெறிக்க விடுற மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ எங்கள் தாத்தாக்கு ஈரல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதிலிருந்து ஈரலும் ஒன்று எடுத்து வைக்கிறோம். இங்கே ஈரல் வறுவல் வச்சுக்கலாம். உங்களுக்கு வறுவல் எடுத்து வச்சுக்கோங்க வேணுமா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஒரு முழு ஈரலில் ஒரு நேரத்துக்கு ஆளுக்கு பாதி பாதி. ஓகேங்களா? அதே இருக்கு, ஈரல் எடுத்து போட்டிங்க, ஈரல் எடுத்து அதில் வைங்க. சரிங்களா? இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குழம்பு தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். தெளிவாக பார்த்துங்க. அகப்பையை பயன்படுத்தி தான் நம்ம எடுக்கிறோம். தயிர் பச்சடி நம்ம செய்யலை. உங்களுக்கு வேணால் தயிர் பச்சடி செஞ்சுங்க. ஜீரண பிரச்சனை கம்மியாக இருக்கிறவங்க, காரத்தினால அதிகமாக உடல் பாதிக்குங்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ சாப்பிடுங்கம்மா சொல்லிட்டு நேயர்களுக்கு வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்றாங்க. உங்களுக்கு குழம்பு வேண்டாமா? குழம்பு வேண்டாமா உங்களுக்கு? ஓகே, பார்த்துக்க, தெளிவாக தெரிஞ்சுக்க. யார் யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எப்படி சாப்பிட்ணும். ஸோ பிரியாணி எப்படி இருக்குமா நீங்கள் தான் முதல்ல டேஸ்ட் பண்ணிக்கங்க. எங்களுதுங்கிறதுக்காக சொல்ல மக்களை, உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். நல்லா சுருக்குன்னு சும்மா கும்முன்னு இருக்கு மக்களை. இப்போது மெயின் மேட்ருக்கு வந்துடுவோம். அதை சொல்லிவிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா உட்காந்து எச்ச கலக்கி கூழ் மாதிரி சாப்பிடணும் மென்று. ஏன்னா அசைவம் அசால்ட்டாக சாப்பிட்டோம்னா ஆப்பு வச்சிடும். இதோட செலவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 240 ரூபா தாங்க. சரிங்களா? 2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் 450 ரூபா. மேட் செலவு ஒரு 200 ரூபா வருமாம்மா. மொத்தம் 500 200 700 ரூபா செலவுன்னு வைங்க. 700 ரூபா செலவுக்கு 2 நாள் 6 வேளை திரிக்க விடலாம். இனி இந்த 200 ரூபா செலவில் பரோட்டா மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். பரோட்டா போட்டு இது தொட்டு சாப்பிட போகிறோம். நைட்டு வந்து சப்பாத்திக்கு இதை சாப்பிட போகிறோம். ஸோ மெயின் டிஷ்ஷு மாறிட்டே இருக்கும், இந்த சைட் டிஷ்ஷு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 6 வேளைன்னு கணக்கு வைங்க. 6 வேளைக்கு நீங்கள் வெளியே அசைவம் சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும்? இந்த குவாலிட்டியில் கிடைக்காத, அது வேறு பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் 2 பேர் போய் இன்றைக்கி ஒரு சிக்கன் வந்து ஆசை தீர வகுறார கடையில் சாப்பிட்றதுனா ஒரு வேளைக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. நம்ம வீட்டில் செஞ்சால் 700 ரூபா தான். 700 ரூபாய்க்கு 6 நேரம், காசும் கம்மி, ஆரோக்கியம் கூடுதல், பாதிப்பு இருக்காது. எப்படிங்க? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வாட்டின்னு அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகலாம். வாரம் வேறு லெவலில் செய்யலாம். இந்த குழம்பெல்லாம் சுண்டி முட்டை கலக்கி போட்டோம்னா வேற மாதிரி இருக்கும், சம்பவம் பண்ணும். சரிங்களா? அதெல்லாம் அடுத்தடுத்து காட்டுறேன். ஏற்கனவே செய்து போட்டிருக்கிறேன். இப்போ சாப்பிடையில் உட்காந்து உங்களோட பேசுகிறது. ஸோ மற்ற உணவு மாதிரி இதை வந்து நம்ம பேசிட்டு சாப்பிடக்கூடாது, திரும்பவும் சொல்கிறேன். அதனால் நான் முடிச்சுக்க போகிறேன். வறுவல் இதெல்லாம் வச்சு பொறுமையாக ருசிச்சு சாப்பிடணும். குறைஞ்சது 1/2 மணி நேரம். எப்படிங்க? 1/2 மணி நேரம் ஆகும். நல்லா அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த கறியெல்லாம் மென்று நல்லா ருசிச்சு இறக்கிட்டோம்னாலே ஜீரண பிரச்சனை இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது. அந்த பொறுமையான டயத்தில் சாப்பிடணும். பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா? போதிய புரிதல் ஏற்படுத்திங்க. அந்த 700 வகுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 120 ரூபாய்க்கு பக்கம் வருங்களா? 6 2 12 115 பக்கம் வருன்னு வைங்களா ஒரு நேரத்துக்கு. சரிங்களா? ஸோ 120னே போடுங்க. 6 2 12 118 ரூபா எக்ஸாக்டாக நீங்களே வகுத்து பார்த்துக்குங்க. ஸோ ஒரு நேரத்துக்கு 2 பேரத்துக்கு 150 ரூபாய்னே போட்டாலும் 75 ரூபா தான் வகுறார சாப்பிட்றோம். 6 நேரம் தெறிக்க விடலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு 6 நேரம் புரத உணவு வேறு லெவல் எடுத்துக்கிட்டோம்னா மீதி நேரமெல்லாம் குரு வித்தை பயிற்சி வேறு மாதிரி செய்கிறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். இவ்வளவு தான் நம்மளோட சீக்ரெட்டு. குறைஞ்ச செலவில் ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கு சிக்கனில். இன்னி மட்டனு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் அடுத்தடுத்து தனியாக சொல்கிறேன். இது பிராய்லர் கோழியை பயன்படுத்தி செய்கிறது. ஓகேங்களா? போடுங்கம்மா எண்டு கடை. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, சாப்பிடலாம் வாங்க.
நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்காக எல்லாம் செஞ்சு போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இலவசமாக இருக்குது. பொறுமையாக தேடி பாருங்கள். ஒரு வீடியோவை தான் பார்த்தேன், அதை காணோம்னு நேரம் நம்மளை கூப்பிடாதீங்க. உள்ளே உங்களுக்கு எல்லாம் இலவசமாக வச்சுருக்கோம்.